எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அத்தனையும் குழி தோண்டி புதைச்சிட்டான். நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு அவமானங்க. என்னங்க இது, இப்படி பண்ணி வச்சிருக்கோம். டாக்டருக்கு போன் பண்ணுங்க. சூர்யா இப்படி சொல்றான், அது நிஜமானு கேள். பரவாயில்ல, நான் கேக்குறேன், நானே கேக்குறேன். சூர்யா, இவளை வெளி. அப்பா, என் நிலைமையில நின்று பார்த்தா மட்டும் தான் தெரியும். என்ன வீட்டு இப்பதானே நீங்க அப்பான்னு இந்த பாட்டி சொல்றது நிஜமா? இவளை யாரும் பயமுறுத்தாதீங்க. இப்பதான் அதுக்காக அதை நான் தாங்கிக்குவேன். சூர்யா, நீ யாரா இப்படி ஒரு கிட்ட நிஜம்? இது வரைக்கும் நாங்க பார்த்த சூர்யாவா இல்ல? ஐயோ, எனக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. கௌதம் சாதாரணமா பெருமூச்சு விட்டா கூட இந்த வீட்டுல இருக்கீங்களே தவிர, அவன் ஏன் எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணா? அதானே பண்ணது தப்பாவே இருந்தாலும் மக்களெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரமே இல்லையே. ஆள் ஆளுக்கு சொல்லுவாங்க, பார்க்க தானே போறோம். எதுக்கு குத்தி காட்டி பேசிட்டு இருக்க? பார், இது நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும் அது இந்த குடும்பத்தோட பிரச்சனையா? அந்த தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன பண்றது மாமா, அவங்க என்ன பேசினாலும் தலை குடி. அந்த நம்பிக்கையை இப்படி உடைச்சிட்டியே. தயவு செஞ்ச எல்லாரும் நீங்க யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தீங்க. இப்ப அது நான் அனுபவிச்சே தீரணும். இந்த நிமிஷமே நான் அழகிய கூட்டிட்டு இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு சேர்ந்து கூட போக போறாளா? என்னதான் எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்றது இல்ல? இது என்னோட குடும்பம்னு வேற சொல்றீங்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை மனு இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காது. போதும், நிறுத்துங்க. யாருக்கு வேணா நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லாம இருக்கலாம். அதுக்கு இதுதான். ஐயோ, தானாவே வீட்டை விட்டு போறேன்னு கிளம்புனவன மகாக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். கேக்குறாள், பதில் சொல். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் உங்ககிட்ட ரெண்டே 2 கேள்வி மட்டும் கேக்குறேன். பேசவே மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற ஏவ மாட்டேன். இந்த குழந்தையோட அம்மா யாரு? என்ன? இல்ல, அது நான். சரி சரி, எப்ப இது உங்களால சொல்ல முடியலையோ இனி உங்களுக்கும் எனக்கும்
சமாதானப்படுத்த முடியுமோ அவ்வளவு காரியம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்க மனைவியா ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கை இருந்தா, ஆனா அன்பு நமக்கு கிடைக்கும். ஒண்ணு நம்ம ஒருத்தர் மேல, நான் இது ரெண்டையும் உங்க மேல அளவுக்கு அதிகமாவே கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல, ஏதாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தினாலையும் நான் என்னோட குடும்பமா தான் பாத்திருக்கேன். இருந்தாலும் ஒருவேளை நாந்தியோட அம்மாவை தாராளமா கூட்டிட்டு வாங்க. சந்தோஷமா இருக்கு சூர்யா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தமிழோட ஜிகே கொஷின்ஸில் இன்றைக்கி நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்க கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமாங் இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், விச் ஆர் த கண்ட்ரிஸ் விச் ஹவ் ப்ரொவைடட் அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ்? தமிழ் லாங்குவேஜோட அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் கொடுத்த நாடுகள் எது? தமிழ், சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்காவா? இந்தியா, மலேசியாவா? கண்டிப்பாக மலேசியா இல்லை. இந்தியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூரா? எஸ், இந்தியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் தான் கரெக்ட். ஸ்ரீலங்கா வந்து தமிழ் லாங்குவேஜை ரெக்கக்னைஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எப்போனா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு இல்லையா, அப்போவா? இன் விச் இயர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் அபாலிஷ்ட்? எப்போ அதை எடுத்தாங்க? 1983, 85, 86, 87? ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆன்சர் 1986 தான் கரெக்ட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிட்டி? தமிழ்நாட்டோட எந்த சிட்டி வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொவைடர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர் ஆஃப் டர்மரிக்? மஞ்சள் உற்பத்தி பண்ணுறதுல யார் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்? ஆத்தூர், காரைக்குடி, ஈரோடு, தஞ்சாவூர். ஏற்கனவே தஞ்சாவூர் தான் அரிசி தர மையம், இந்தியாவோட ரைஸ் பவுல்னு பார்த்தோம். ஈரோடு, எஸ் ஈரோடு ஃப்ரெண்ட்ஸ். ஈரோடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈரோடு மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஈரோடோட இன்னொரு பேர் வந்து எல்லோ சிட்டி. எல்லோ சிட்டி ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தா, ஏன்னா மஞ்சள் உற்பத்தி பண்ணுறாங்களே, அதுக்காக தான். வாட் இஸ் ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு அமாங் இந்தியன் ஸ்டேட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா படி, அதாவது பரப்பளவு படி பிடிச்சா தமிழ்நாடு எத்தனாவது இடம்? 5th, 7th, 9th, 11th? எனக்கு தெரிஞ்சு 11th தான் கரெக்டான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். 1,30,052 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியா தான் தமிழ்நாடு வந்து 11வது லார்ஜஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் 6வது அதிக பாப்புலேஷன் கொண்ட ஸ்டேட்டாக நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்தமாரி குவிஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா? அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னால் இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்காக டெய்லி கொண்டு வர முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை உங்களது விடைபெறுகிறது நான். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.